வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மெஷர்மெண்ட் டேப்பு எந்த மாதிரி வாங்கணும், அதில் எப்படி மெஷர்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது. மெஷர்மெண்ட் டேப் இந்த மாதிரி வாங்கணும்னா, உங்களுக்கு இப்படி விட்டால் ஃப்ரீயாக நமக்கு இதாகணும், அதாவது பெண்ட் ஆகணும். ஓகேங்களா, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக பெண்ட் ஆகிற மாதிரி டேப் இருக்கணும். அப்புறம் இது இந்த பக்கம் இருக்கிறது சின்ன குட்டி குட்டி நம்பராக இருக்கிறதெல்லாம் சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா, இது பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாது. குட்டி குட்டி நம்பர்ஸாக இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் சென்டிமீட்டர்ஸ். இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இன்ச்சஸ். ஓகேங்களா, நம்ம மேக்ஸிமம் இன்ச்சஸில் தான் அளப்போம். இதே லைனிங் கிளாத் எடுக்கிறோம் 80 பாயிண்ட் அப்படிங்கிறது சென்டிமீட்டரில் தான் சொல்லுவாங்க. 80 பாயிண்ட்டுங்கிறது சென்டிமீட்டரில் தான் 80 பாயிண்ட்டும்பாங்க. 80 சென்டிமீட்டரை 80 பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. 90 பாயிண்ட் தான் 90 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஆனால் நம்ம மேக்ஸிமம் தையலுக்காக கட் பண்ணுறது எல்லாமே நம்ம இன்ச்சஸ் கணக்கு தான் நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா, 1 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 2.54 சென்டிமீட்டர் இருக்கும். அதாவது 2 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டருக்கு 1 இன்ச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது நீங்கள் எந்த டேப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே டேப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணுங்கள். சில பேர் சொல்கிறாங்க வேறு வேறு டேப் கொஞ்சம் சைஸ் லைட்டாக டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு. அது ஸ்டார்டிங்கில் தெரியாது பெருசாக. நம்ம லென்த்தாக இது பண்ணும்போது தான் கொஞ்சம் அந்த முன்ன பின்ன இருக்கும். அது பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணால் அப்படி ஒரு டவுட் இருக்குதுன்னா நீங்கள் எந்த டேப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே டேப்லேயே நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக கண்டிப்பாக சைஸ் கரெக்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.